ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சேமியா செய்ய போகிறோம். சேமியா உப்புமாவு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்யும் போது நான் ஒன்றுன்னா அது செய்யும் போது ஒன்றுன்னா நான் காட்டுறேன் அது எப்படி செய்யறதுன்னு. இப்போ வந்து சேமியா உப்புமாவுக்கு வந்து நான் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றின்னு இருக்கிறேன். எண்ணெய் காயிட்டும் வந்து நான் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சி வச்சு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு வச்சு நம்ம வந்து முந்திரி உளுத்த பருப்பு வச்சு அதை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இதை வதக்கலாம். இங்கே வந்து பீன்ஸ் கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸு, பட்டாணி, கேரட் இருந்தால் கேரட்டும் போடலாம். நம்ம காய் வேகமாகுது. இப்போ வந்து நம்ம காய் வதங்கும்போது நம்ம உப்பு போடலாம். கொஞ்சமாக உப்பு போட்ட பிறகு நான் வந்து அணில் சேமியா வச்சுருக்கிறேன். அணில் சேமியா போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சேமியா போட்டு நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இது வந்து ஸ்லிம்மில் வச்சிடலாம். ஸ்லிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டாக்கா அப்புறமா உதிரியான சேமியா நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம சேமியா உப்புமா பாருங்க ரெடி ஆகிடுச்சுங்களா. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவி போடுறது இருந்தாலும் நம்ம தேங்காய் துருவி போடலாம். நான் வந்து லைட்டாக நான் எலுமிச்சை பழம் செஞ்சுட்டு அது போட்டுடலாம். சும்மா ஒரு 1/4 எலுமிச்சை பழம் அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இறக்கிட்டு காட்டுறேன். தேங்காய் துருவி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக. இது ஒரு ஜாமுன். எனக்கு வந்து வெறும் டிகாஷன், இது பாலை விட வெறும் டிகாஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு ஜாமுன்னு நல்லா சூடாக சுடு இந்த மாதிரி ஜாமுன் சாப்பிட்டோம்னாக்கா நாஷ்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பாருங்க, உதிரியாக இருக்குது. இப்போ வந்து நான் இந்த சேமியா எப்படி செய்தது பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.